ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் ஃபீச்சராக எலிஜிபிலிட்டியில் ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து லாஸ்ட்டாக இருக்க ஒரு அட்வான்டேஜ், இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இது பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது என்னென்ன பர்பஸுக்காக பண்ணுறேன்ற பாருங்கள். ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், கீழே லாஸ்ட்டாக செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் ஜென்ரல் கீழே சேனல் இருக்குல்ல, சேனலை கிளிக் பண்ணி ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து எலிஜிபிள் இருக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேனல் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். வீடியோ அப்லோட் பண்ணுறது, பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸு, நியூ கண்டென்ட் போடுறதுக்காக இது பண்ணுறது. அடுத்தது ரெண்டாவது இது வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்க வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்காக போடுற வீடியோ அது வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு. அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள். இதில் அப்ளை த ஐடி கிளைம் த கிரியேட் மோர் த லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்கு, அப்லோடு வீடியோஸ் ஒரே நாள்லேயே நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு, ஷார்ட் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு, லைவ் ஸ்ட்ரீம் ஆக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான் இந்த 3 எலிஜிபிளில் அந்த அக்சஸ் பாயிண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஷோ ஆகும். இதில் என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு யூஸ் வீடியோ வெரிஃபிகேஷன். அது வந்து உங்களுடைய வீடியோ மூலமாக உங்களுடைய ஃபேஸை காமிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறது. கீழே வந்து யூஸ் யுவர் வேலிட் ஐடி கார்டு. உங்களோட ஐடி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் இருக்கிற மாதிரி ப்ரூஃப், லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி எலிஜிபிளான ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி அது மூலிமா வெரிஃபை பண்ணுறது ரெண்டாவது. மூணாவது சேனல் ஹிஸ்ட்ரி வந்து ஓகேங்களா 2 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எலிஜிபிள் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து இதாகிடும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது வரும். இதை வந்து மெயிலுக்கு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அது மூலயமா நம்ம வீடியோ வெரிஃபிகேஷன் மூலிமா எலிஜிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு ஆப்ஷனில் வந்து நான் கிளிக் காமிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூசர் வேலிட் ஐடி. இது என்னென்னா இதுவும் ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கணும், லைசன்ஸ் அந்த மாதிரி இது வந்து கொடுக்குறது. ஓகேவா? அதுதான். அடுத்து ப்ளூ சேனல் ஹிஸ்ட்ரினா 2 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேனல் ஹிஸ்ட்ரி த பெயின் எலிஜிபிலிட்டி கீப் யூ அப்லோட் வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீம் எலிஜிபிள் ஆடியன்ஸ் டு த எஸ்டாப்ளிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த 2 மந்த்ஸ். ஓகேவா? 2 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எலிஜிபிள் அதுவே ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. ஓகேவா? பட் இதில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இதை கொடுத்துட்டு மெயில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது மூலயமா உங்களுக்கு ரிக்வஸ்ட் வரும். அந்த ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த சென்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமரா மாரி ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஐடி ப்ரூஃப் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான். பட் இதில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சேனல் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம பண்ணி இது பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் வரும். இப்போ நான் அந்த ஸ்கேனிங் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுன்னு சொன்னல, அந்த மாதிரி நம்ம ஸ்கேனிங் சென்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கு, நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்சிடல, என்ன இது யூஸ் பண்ணி அனுப்பிச்சுன்னு பாருங்கள். இது வந்து நான் எதுக்காக சென்ட் பண்ணோம்னா இருங்க க்ளோஸ் பண்ணியா செக் பண்ணி பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பிச்சிடும். ஓகேவா? அந்த ஸ்டார்ட் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் ஸ்கேன் மாதிரி வரும். அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இது பண்ணோடனே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இது சிஸ்டத்தில் பண்ணுறதால அந்த மாதிரி வருது. இதே மொபைல்னா அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து வெரிஃபை ஆகி ஓகே ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சான்றதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மெயில் ஐடியில் தான் போய் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுடைய மெயில் ஐடியில் போய்ட்டு நான் வந்து ஒரு வேலிட் ஐடி கார்டை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமா நான் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ஓகே ஆச்சா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய அதே யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடியில் போய்ட்டு என்ன எப்படி இருக்குன்றதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இது 1 டேஸ் வரைக்கும் இருக்குல்ல, 1 டேஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு வெரிஃபை ஆகிடுன்றதுக்காக இப்போ நான் அதை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எலிஜிபிள் ஆகிருக்கான்றதை. பட் எனக்கு அது எலிஜிபிள் ஆகலை. ஒரு சில டைமில் வந்து எரர் வரும். ஓகேங்களா? இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ சேனல் ஹிஸ்ட்ரி கொடுத்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். அதை கொடுத்தவொடனே கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு வருது பாருங்கள். அட்வான்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு இது ஓகே எனேபிள், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக தேர்ட் இது பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு இருக்குது. ஓகேவா? நம்ம இதை
என்ன கொடுத்தோன்னா வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுத்தோம். பட் அது வேலிட் இது வந்து இதுவாகலை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து எப்படி இது எலிஜிபிள் ஆகிடும். வேலிடே இல்லை சேனல் லிஸ்ட் இந்த 3ல் எதனா ஒன்று வெரிஃபிகேஷன் ஆகணும். நாம் வந்து வேலிட் ஐடி கொடுத்து பண்ணோம் வரல. அதனால் அதை கீழே வந்து அப்பீல்னு இருக்கும். அந்த அப்பீலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த அப்பீலுக்கான வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? எனக்கு நம்ம மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு வந்து இதுவாக இருக்கும். நாம் அதை வந்து அப்பீல் பண்ணால் ஒரு சில மோஸ்ட் ஆஃப் 90% வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஓகேங்களா? அப்படி நான் வந்து இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். பட் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்து கொடுத்தேன். பட் எனக்கு ஆனால் வரல, ஓகே ஆகலை. நான் வீடியோ வெரிஃபிகேஷனும் பண்ணேன், அதுவும் வரல. எனக்கு நான் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணால் அதுவும் வரல. எனக்கு இந்த மாதிரி டிசேபிள் வந்துச்சு. இப்போ டிசேபிள் வந்து அப்பீல் பண்ணால் எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளே வரும்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே மினிமம் 800 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒன்று அப்ளை தான் பண்ண முடியல. இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பெண்டிங் ரிசல்ட் வரும். ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம மெயிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு காமிக்கும். இல்லை நீங்கள் சேனலில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த இதுக்காக தான் அந்த வேலிடேட் ப்ரூஃப் வந்து பாருங்க இது மாரி லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு சக்கரமே தெரியுதுல, அது வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் இருக்கும். பட் பெண்டிங்னு இருக்கும் அந்த இது. இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது ஓகே. இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இது வந்து ஓகேவாதான்றது அடுத்து பார்க்கும். இப்போ எலிஜிபிலிட்டி ஹவு டு ஃபிக்ஸ் த அட்வான்ஸ் ஃபீச்சரிட்டி எலிஜிபிலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு. பட் நான் வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி காட்டுறேன். பட் அப்பீல் வந்து ஆல்ரெடி கொடுத்தேன், எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல்னு வந்தது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர் ஆஃப் த பிளேஸை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு அப்பீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருந்துன்னா அப்பீல் வந்து ஓகே ஆகிடும். பட் அப்படியும் ஓகே ஆகலை, எனக்கு டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஒன்றுமே பண்ணணும்னா 2 மந்த்து கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து எனக்கு இருப்பாயிடும். இப்போ நான் பண்ணது எந்த தேதி, இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா மே எனக்கு 31 தான் வந்திருக்கு. இது வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேனல்லேருந்து வந்ததே. ஓகேங்களா? இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு வந்து பண்ணி அவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சேனல் வந்து இதுவாகிடுச்சு. நான் இப்போ சேனல் கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா? சேனலோடைய ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். இப்போ ஆஃப்டர் 2 மந்த் லேட்டர் சேனல் செக். ஓகேவா? யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடைய சேனல் லிஸ்ட் இப்போ சேனலோடைய ஸ்டுடியோவில் யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தேன் எனக்கு 220 சப்ஸ்கிரைபரு. பட் 1 மந்த் ஆகிடுச்சு. நான் இது வந்து 1 மந்த் ஆகிடுச்சு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட இது கொடுக்குறேன். அதில் எலிஜிபிலிட்டி ஃபீச்சர் எலிஜிபிலிட்டிங்களா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது வந்து எனேபிள்னு இருக்குது. ஓகேங்களா? அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எலிஜிபிள் எனேபிள் இருக்குது. அது எதில் இருக்குன்னு பாருங்கள். நான் வேலிடிட்டி கொடுத்தேன், அது ஓகே ஆகலை. வீடியோ வெரிஃபிகேஷன் கொடுத்தேன், அதுவும் ஓகே ஆகலை. லாஸ்ட்டாக சேனல் ஹிஸ்ட்ரி ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதனால் இதுக்குன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதை வந்து தெளிவாக கூட இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே?